நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும் அப்படின்னா, கோர் வேரியஸில் உங்களுடைய ஐடியை டாப்அப் பண்ணணும் $10. அப்புறமா சிவி பாட்டில் $10 டாப்அப் பண்ணணும். நான் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஐடியில் $10 டாப்அப் பண்ணாமல் அதில் வர முடியாது, எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காயின்ஸ் வச்சுக்கோங்க, கோர் காயின்ஸை. இப்போ நீங்கள் உங்களுடைய ஐடிக்குள்ளே நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் போகலாம். ஸோ நம்மளோட ஐடியை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய வேலட் ஸ்டாட்டிக்ஸ் கிளிக் பண்ணி இங்கே 3 கோடை இந்த அட்ரஸை டச் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு மேக் டெபாசிட்டில் வந்து இங்கே $10 டாப்அப் பண்ணிக்கோங்க. இது பண்ணாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்கள் எக்ஸிஸ்டிங் ஐடியை $10 டாப்அப் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அப்ளைன்ட்டை சொல்லிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் அப்ளைன்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு $10 டாப்அப்புக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? இல்லைனா அக்செப்ட் பண்ணாது. என்ன சார் அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை சார், 100% ஆஃபர் இன்கம் இருக்குல்ல, அது வந்துட்டு உங்கள் அப்ளைனுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லிவிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டாப்அப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 3 கோடை தொடுறோம், வேலை ஸ்டாட்டிக்ஸ் போகிறோம், நம்மளுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருது சும்மா ஒரு செக்கிங் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், திரும்ப உள்ளே போங்க. வந்துச்சு. நிறைய பேர் இந்த மாதிரி ஒன்றுமே காமிக்க மாட்டேதுன்றீங்க. அப்போ என்ன பண்ணிங்கன்னா, சென்டரில் ஒரு விரலை வச்சு இப்படி தள்ளிங்கன்னா வரும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷன் சிவி பாட் லான்ச்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? சிவி பாட் பீட்டா லான்ச்டுனா பீட்டா வெர்ஷன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை நம்ம மீட்டிங்கில் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுங்கள். நாட் பெய்டுன்னு இருக்கா? இப்போ என்ன பண்ணுங்கள், ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய வேலை ஸ்டாட்டிக்ஸ் இங்கே போனீங்கன்னா நம்மளுடைய டீம் எவ்வளோ, நம்மளுடைய பாட் டீம் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாமே அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ அங்கே எனக்கு 2000 பேர் இருக்காங்க, 1920 தான் காட்டுது. பரவாயில்ல, கொஞ்சம் தான் கம்மியாக காட்டுது. என்னோடய அட்ரஸ் வந்து நான் எப்போ போல் ஒரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு மேக் டெபாசிட் போகிறேன். மேக் டெபாசிட்லேயும் பாருங்கள், இது எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 10ன்னு போடுறேன். ஸோ என்னோடய அட்ரஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன், என்னோடய பின் நம்பர் போடுறேன், டெபாசிட் நோன் கொடுத்தேன்னா இப்போ வந்துட்டு எவ்வளோ கோர் காயின் எடுத்துக்கன்னு சொல்லி இங்கே வந்துட்டு ஏர் ட்ராப் காயின்ஸ், ஃப்ரீ காயின்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்பிட் வாலெட்டில் இருந்தால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் 50% இங்கே ஸ்பிட் வாலெட்டுக்கே வந்துடும். ஸோ இப்போ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், நம்ம டெபாசிட் கொடுத்துருவோம். ஆஸ் யூஷுவல் உங்களோட பேமெண்ட் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது நீங்கள் அங்கே $10 டாப்அப் பண்ணாமல் இங்கே வந்து $10 டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. சரிங்களா? இங்கே பாருங்கள், மை இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10 வந்துருச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயன்றது இப்போ நான் காமிக்கிறேன். வேலட் ஸ்டாட்டிக்ஸில் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்னென்னா, நான் எவ்வளோ இருக்கா ஹையஸ்ட்டாக இன்கம் எடுக்கலாம்னா 30. அதாவது டெய்லி இன்கம், F50 இன்கம், ஆஃபர் இன்கம் எல்லாமே சேர்த்து நான் வந்துட்டு $30 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ரீடாப்அப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சா பாருங்கள். அப்போ ஸ்விட் வாலெட்டில் 50% விட்ரா பண்ணும்போது வரும்ல, அப்போ எனக்கு ஆக மொத்தத்தில் நிகர லாபம் $5 கிடைக்கும். மீதி வந்து $10 நான் திரும்ப டாப்அப் பண்ணி $15 எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்கப்புறமும் இந்த சிஸ்டத்தில் நம்மளுக்கு எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ இருக்க போகிறதில்ல. எல்லாமே இன்னும் நல்லா சம்பாதிக்க தான் போகிறோம். ஆல்ரெடி டீம் வச்சுருக்கோம். ஆல்ரெடி இன்னும் ட்ரேடர்ஸ்லாம் உள்ளே வர போகிறாங்க, ட்ரேட் பண்ணுறவங்கள உள்ளே வர போகிறாங்க. பைனான்ஸ் அக்கௌண்ட் உள்ள நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எல்லாத்துக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பைனான்ஸுடைய API கீ, அப்புறம் மேனேஜ் ட்ரேட்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின வீடியோஸும் இதை பற்றின விழிப்புணர்வும் மீட்டிங்ஸ் மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். டெய்லி 12:30 மணி மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு தடவை நம்மளுடைய 9 o'clock மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரேடு, ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஹாப்பி ஏர்னிங்ஸ். தேங்க்யூ.